மாண்புமிகு தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பொறுப்பு அமைச்சராக நம்முடைய திருப்பூருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அருண்ராஜ் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற அவனாசி சட்டமன்ற உறுப்பினர் கால்நடை பராமரிப்பு துறையினுடைய அமைச்சராக கமலி அவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் திருப்பூர் தெற்கிலே பாலமுருகன், வடக்கிலே சத்யபாமா அவர்கள், பல்லடம் ராம்குமார் அவர்கள், அதேபோல் காங்கேயத்திலே NSN அவர்கள், நம்முடைய ஆற்றல்மிக்க மாவட்ட துணை ஆட்சியர், சிறந்த காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து அலுவலர்களும், வருவாய்த்துறை அதிகாரிகள் போன்றவர்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். என்னென்ன பணிகளை விரைந்து நாம் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுப் பணிகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே இந்த ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நேற்று காலை அதை வைத்திருந்தோம். பல்வேறு பணிகள் இதற்கு முன்னாலே ஒரு 15 நாட்களுக்கு முன்னாலே நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பொறுப்பு அமைச்சர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்துவிட்டு நேற்று மாலை தான் இங்கே வந்தார்கள். காலையில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணிகளை பொறுத்தவரையிலும் இன்று நடைபெறுகிற நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் விடுமுறை நாட்களில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாமல் இந்த பணிகள் இன்றைக்கு நடைபெற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இனி இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படாது என்பதையும் நாங்கள் இருவர் சார்பாகவும் 3 பேருடைய சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக விரைந்து ஆளுநருடைய கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஆய்வுப் பணிகள் முடிந்து என்னென்ன பணிகள் தேக்கமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய தமிழக முதல்வர் வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், எதிர்கால தமிழகத்தை என்றைக்கும் ஆளக்கூடிய ஒரு தலைவர், அவருடைய ஆணைப்படி நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி திருப்பூரிலே பல்வேறு பணிகள், தேக்க பணிகள், திருப்பூரில் இருக்கிற சாயப்பட்டறையுடைய நிலைகள், திருப்பூரில் தேங்கி இருக்கிற குப்பை, அதேபோல் மக்களுக்கு சரியான முறையில் குடிநீர், இது போன்ற பல்வேறு பணிகளை ஆய்வு செய்திருக்கிறோம். இந்த ஆய்வு செய்வதன் மூலமாக எதை விரைந்து செய்வது, எதற்கான நிதிகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக என்ன மாதிரி செய்யுது சார்? 1 லட்சம் டன் திருப்பூரில் அந்த சாயங்களினுடைய பிளெட்ஜ் தேக்கம் இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி அதை பொறுத்தவரையிலும் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனம் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். சென்னையை சுற்றி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற சால்ட் எங்கெங்கே நிறைந்திருக்கிறதோ அதற்காக ஒரு 500 ஏக்கர் நிலங்களிலே அதை அப்புறப்படுத்துவதற்காக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த குழுவோடு சேர்ந்து இங்கே இருக்கிற சாயப்பட்டறை சங்கத்தின் தலைவர்கள் ஒருங்கிணைந்து எப்படி அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என்பதை நேற்றைய மாலையும் இன்றைய காலையும் அந்த பணிகள் ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆய்வுப் பணிகளை வைத்துக்கொண்டு விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு, விரைந்து இது போன்ற நிகழ்விலிருந்து திருப்பூரிலே இங்கே இருக்கின்ற அனைத்து நிலைகளும் நின்று அந்த பணிகளை ஆற்றுவதற்கு உரிய நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம். அதற்கான பணிகள் நேற்று மாலையிலிருந்து இன்று காலையிலே துவங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டை அந்த சரௌண்டிங்கில் கேரளா பார்டரில் வந்து ஒரு 15 செட்டில்மெண்ட்டுக்கு மேலே மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லை. ஒவ்வொரு முறை கவர்மெண்ட் மாறுறப்பவும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறோம். நம்ம ஆட்சியிலேயே அது செய்ய வாய்ப்பு இல்லை. இல்லை, அவங்க அடிப்படை என்னமோ சொல்கிறீங்க, என்னமோ நீங்கள் அதுக்குள்ளே என்னமோ சொல்லிட்டீங்க, என்ன சொன்னீங்க? இல்லைங்களா? செட்டில்மெண்ட்னா மலைவாழ் மக்கள் அதிக அளவில் இல்லை அடிப்படை இல்லை. பொதுவாக மலைவாழ் மக்கள் எங்கெங்கே வாழுகிறார்களோ செட்டில்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இடத்தில் மத்திய அரசுடைய பல்வேறு விதிகள் இருக்கிறது. அந்த விதிகளுக்கு ஏற்ப மாநில அரசு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அதை வருவாய்த்துறையின் மூலமாக இந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். என்னென்ன பணிகள் தேங்கி இருக்கிறதோ அந்த பணிகள் மாநில அரசால் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகளை 2 மாத காலத்தில் நிறைவேற்றி காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வுக் கூட்டத்தை நீங்கள் பல்வேறு கேள்விகள் இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி என்ன நான் சொல்லிக்கிறேன், என்னென்னா இந்த ஆய்வுக் கூட்டத்தின் நோக்கமே என்னென்னா
திருப்பூரின் பொறுப்பு அமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார். அதற்கு முதல் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் நோக்கம் என்னென்னா, பல்வேறு ஒரு மாவட்டம் இருந்தால் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் வந்திருந்தாங்க. முதல்ல நம்ம அரசு, இந்த முதலமைச்சர் அவர்களின் திட்டம் என்ன, அவர்கள் நோக்கம் என்ன, அரசு துறையிடமிருந்து எந்த மாதிரி செயல்பாடுகளை எதிர்பார்க்குறாங்க, அந்த விஷனை கம்யூனிகேட் பண்ணுறது தான் முதல்ல ஒரு நோக்கமாக இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கம் ஒரு நேர்மையான, வெளிப்படையான, லஞ்சம் ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரின் லட்சியம். அவர் சொல்லியிருக்கார், ஒரு ரூபா நான் லஞ்சமாக வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் அரசு அலுவலர்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய இலக்கை வைத்திருக்கிறார். அந்த ஒரு மெசேஜ், அந்த ஒரு நோக்கம், அதை கிளியராக கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதான் முதலமைச்சர் அவர்களின் ஆணை. இந்த முதல் ஆய்வுக் கூட்டத்தில் அது அனைத்து துறை அலுவலர்களிடம் இதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்களும் இந்த அரசின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறார்கள். அவங்க தான் வந்து நேரடியாக மக்களில் அவங்க குறைகளை கேட்குறாங்க, மக்கள்கிட்ட சேவை செய்கிறாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 60 ஆண்டுகளில் எப்படி டிபார்ட்மெண்ட்லாம் நடந்துச்சு, இப்போ எப்படி அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத வித்தியாசத்தை கிளியராக பார்ப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டில் ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னீங்க, அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, மருத்துவம் சார்ந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க, குடிநீர் சார்ந்த விஷயம் நிறையா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாம் இந்த கடந்த ஆட்சியில் தேங்கி கிடந்த பணிகள் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக சரி செய்து எந்தெந்த விஷயத்தெலாம் எதை முதல் செய்யணும், எதை அடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவரிடம், அனைத்து துறை அதிகாரிகளிடம் பேசி உரிய முயற்சிகளை நாம் கண்டிப்பாக எடுப்போம். ஏன்னா எங்களோட நோக்கம் தெளிவாக இருக்குது, எங்கள் இன்டென்ஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது, மக்களுக்காக மட்டும்தான் உழைக்கணுங்கிறத இன்டென்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு தேவையும் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்படும் என்ற உறுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்போ சூப்பர் எல் நினோ பாதிப்பு வந்து கடுமையாக இருக்கும், கடந்த ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கடுமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கு சார்? விவசாயிகளுக்கு எந்தெந்த பயிர்களை வந்து பயிர் செய்யணும், இந்த மாதிரியான அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க சார்? பேரிடர் இல்லை, பொதுவாக வேளாண்மை துறையின் மூலமாக ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் இந்த கருத்துக்களை வழங்கப் போகிறார்கள். வழங்கியுடன் உரிய நடவடிக்கை துறையின் சார்பாக எடுக்கப்படும். வருவாய்த்துறை அதிகாரி ஒரே ஒரு கேள்வி சார், நிறைய அரசு பொறுப்போக்கு இடங்கள் பயங்கர ஆக்கிரமிப்பு இருக்குது. குறிப்பாக நான் ஓப்பனாகவே சொன்னேன், கடந்த 2 ஆட்சி காலத்தையும் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதிகாரிகள் அந்த ஆக்கிரமிப்பை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாலே தான் பேசுறேன். ஆனா எடுக்க மறுக்கிறார்கள். ஒரே நிமிஷம் சொல்லிடுங்க. நீண்ட அது அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதுலேயே ஜாயினாக சொல்கிறீங்களா? இல்லை, அதுலேருந்து தான் சொல்லிடுறேன், அதுலேருந்து அப்படி சொல்லிடுறேன். வந்து நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் ஆய்வு செய்து கொண்டிருக்கோம். வந்து எத்தனை நாள் ஆச்சுங்க? 20 நாள் தான் ஆச்சு. நீங்கள் 20 நாளே 200 கேள்வி கேட்டீங்க. இல்லை சொல்கிறேன், இருங்க நான் சொல்லிடுறேன், இருங்க உங்களுடைய ஆரங்கத்தை சொல்கிறீங்க, தப்பு இல்லை, எனக்கு பேசுறதுக்கு இல்லைங்க, எனக்கு கொடுங்க. எப்படின்னா ஆகவே எங்களுக்கு எல்லாமே ஆய்வு செய்வோம். அவர் சொன்னதை போல ஒரு தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய நோக்கம். அதில் எந்த தங்கு தடையும் இருக்காது, எந்த இடர்பாடும் இருக்காது. நீங்கள் சொன்னீர்களே, அதிகாரிகள் அதிலே அச்சம் காட்டுகிறார்கள், தயங்குகிறார்கள், அதில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பதெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். எந்த முறையில் நடவடிக்கை எடுத்தால் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படும் என்பதை ஆய்ந்து அதை நாங்கள் செய்வோம். 2011-16 செந்தில் பாலாஜி மீதான அந்த போக்குவரத்து வழக்கு ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்திருக்காரு, ஈடி விசாரிக்கலான்னு வெற்றி பார்த்து ஆளுநர் வந்து அந்த வழக்கை ஈடி விசாரிக்கலான்னு சொல்லி இப்போ அனுமதி கொடுத்துட்டாரு. அதை எப்படி நியாயமான விசாரணை நடக்க வேண்டும் என்பதுதான் அனைவரிடம் எதிர்பார்ப்பும். குற்றம் செய்திருந்தால் கண்டிப்பான உரிய தண்டனை யாராக இருந்தாலும் கிடைக்க வேண்டும். இந்த மாவட்டத்தில் கால்நடைகள் வந்து அதிக பரவலாக, அந்த விவசாயம் பரவலாக இருக்குது. இந்த காங்கயம் பகுதியில் இந்த நாய்களால் ஆடுகள் பாதிக்கப்பட்டு அது ஒரு பெரிய விவசாயிகள்கிட்ட அது ஒரு பெரிய குறையாக இருக்குது. அவங்க அந்த சந்தை மதிப்பீடு இழப்பீடு எங்களுக்கு அரசு தரணும்னு சொல்லி ரொம்ப நாளாக கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த கால்நடைத்துறை
நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். பட் அது எங்களுக்கு பத்தாது, சந்தை மதிப்புக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நியாயமான கோரிக்கைக்கு ஒரு சரியான தீர்வை கொடுப்போம். சார், மக்கள் தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு வந்து கடந்த 2 மாசமா வந்து நிர்ணயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பகுதிகளில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும்? நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகள் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஏபிசி அப்படிங்கிற அந்த ஸ்டெரிலைசேஷனை வந்து இதுக்கப்புறம் சரியாக நாங்கள் பண்ணி வேக்சினேஷனை நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக வந்து அந்த நாய்கள் கடி கட்டுப்பாட்டை வந்து சரியாக கொண்டு வரும். இது ரிலேட்டடாக நான் ஜஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த நாய்க்கடி மருந்து, நாய் கடித்தால் அதுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின், அதுவும் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சிருக்கோம். ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு 2020 கட்டப்பட்டது. இப்போ வரைக்கும் வந்து நடைமுறையில் மருத்துவர்களில் உபகரணங்கள் பயன்படுத்தப்படாமல் நீண்ட நாட்களாக கிடக்கு. நீங்கள் வந்திருக்கோம். இனிமேல் நிச்சயமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை எல்லாமே கண்டிப்பாக. மேடம், அதே மாதிரி அந்த கறிக்கூலி உற்பத்தியாளர்கள் வந்து அந்த வளர்ப்புக்கு இது கூலி உயர்த்தணும்னு சொல்லி முத்தரப்பு பேச்சுவார்த்தை அரசாங்கம் நடத்தணும்னு சொல்லி இப்போ கோரிக்கை விடுறாங்க. அதேதான் நியாயமான கோரிக்கைக்கு சரியான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா இப்போதான் வந்திருக்கோம். 30 டேஸ்க்குள்ள வந்து ஒன்று பதில் கொடுக்கணும், இல்லை ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜீவோ இருக்கு சார். இது வரைக்கும் அதை யாருமே ஃபாலோ பண்றதில்லை. நம்ம ஆட்சியிலாவது ஃபாலோ பண்ணுங்க. ஜியோ 99 ஒரு புகார் மனு நான் கொடுத்தேன்னா 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அல்லது உரிய பதிலாவது எனக்கு தரப்படணும். இது வரைக்கும் அது ஃபாலோ பண்றது இல்லை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதில்லை. நாங்கள் 20 நாள் தான் ஆச்சு. நீங்கள் 30 நாள் வெயிட் பண்ணுங்க. நான் பண்றேன். இல்லை, இது ஒரு ப்ராசஸ். இருங்க, வெயிட் பண்ணுங்க. நான் சொல்றது 30 நாட்களுக்குள் நடைபெற வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. அதை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டிய எங்களுடைய கடமை. ஆகவே அந்த கடமைகள் நாங்கள் சரியான முறையில் செய்வோம். இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த 20 நாளில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண்கூட பார்க்குறீங்களா இல்லையா? சிஎம் ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிளாக முன்னுதாரணமாக நடத்துங்க. நிறையா செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில் கூட வீட்டுக்கு போகாமல் 5 மணி வரைக்கும் அங்கேயே ½ hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? அதனால் இங்கே பாருங்க, அதனால் இந்த 20 நாளில் அது மட்டும் இல்லை, எத்தனை துறைகளில் இந்த லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, அதனால் கொஞ்சம் எங்களுக்கு இப்போதான் பழைய அந்த ஸ்டடி பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக படிப்படியாக நடக்கும். தலைமை சரியா இருக்கு. இந்த இதுல வந்து இப்போ பள்ளிக்கல்வித்துறையில திருப்பூர்ல 250 ரூபா வாங்கினது சம்பந்தமா ஆனா அது சம்பந்தமா ஃபேக்ட் செக்கிங்ல வந்து பார்த்தாக்கா நாங்க எக்ஸாம் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளியில அந்த மாதிரி வாங்குவாங்களா? அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அதை அரசு பண்ணி அவங்களுக்கு இல்லை பொதுவாக ஒன்று சொல்லிடுங்க. இந்த 250 ரூபாய் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்குரிய துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த கம்பெனி அவர் சொல்லி எனக்கு நீங்கள் என்னங்க அவர் சொல்கிறக்கே பண்ணல, எனக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க. எங்கே என்ன டிவி, நீங்கள் என்ன டிவின்னு கேட்டேன். புதியது கொஞ்ச நேரம் இருங்க, நான் அவங்க தலைவட்டியே பேசிடுறேன். நீங்கள் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இருங்க, அவசரப்படாதீங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். எனக்கு அவர் சொல்கிறக்கே இல்லையே. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. அதனால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரெவன்யூலேருந்து சொல்லியாச்சு. வெறும் 10 ரூபா அதுக்கு ஏன் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்கூல்லேயே போய் கொடுக்குறோம். அதையும் ஒன்றும் நிறையா சேஞ்சஸ் பண்ண போகிறோம். எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா தான் அதில் பண்ண முடியும். இப்போ தான் 1 by 1 நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்டடி பண்ணி என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ஆய்வு செய்கிறோம். இல்லை அதுக்கு தகுந்த சரி பண்ணாங்க. அதுக்கு இல்லைங்க, டாஸ்மாக் பொறுத்தளவுக்கு அமைச்சர் வந்து அந்த கூட்டத்தை போட்டு அதற்கெல்லாம் அந்த சங்கங்களை வைத்து பேசி அதற்கான பதில்களை பத்திரிகை மூலமாக வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் விளக்க சொல்ல வேண்டியதில்லை. கடந்த உணவு வந்து தரமானதா வழங்கப்படுவதுன்னு ஒரு புகார் வந்திருக்கு சார். கடந்த 3 நாளுக்கு முன்னாடி கூட சுண்டல்ல புழு இருந்ததா ஒரு தாராபுரத்துல. ஸோ அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இல்லை? அதான் அந்த ஆய்வு கூட்டத்தில் வந்திருந்தாங்க, அந்த இணை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அது இனிமேல் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் கண்டிப்பாக. அதாவது கடந்த 2 மாசமா மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 2 மாசமா வர சம்பளமே வழங்கப்படல. அது குறித்து இல்லை, அது 11,000 இல்லை, இதை சார்ந்து நாங்கள் ஹெல்த் செக்ரட்டரிகிட்ட பேசியிருக்கோம். பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன உரிய முடிவை வந்து கண்டிப்பாக விரைவில் எடுப்போம்.